ஹாய், வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். இன்னைக்கு தமிழ் படம் இல்லைங்க, ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன் மலையாள படம் ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா, ஜீது ஜோசப்போட டைரக்ஷன்ல மோகன்லால் நடிச்சிருக்க படம், கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் நடிச்சிருக்க படம் தான் நேரு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஜீது ஜோசப் பத்தி பேசினா, ஜீது ஜோசப் ஏற்கனவே வந்து திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 எடுத்திருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்சது தமிழ்ல ஒரு படம் எடுத்திருக்காரு, தம்பின்னு. அவரேஜா தான் போச்சு. பட் திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 நம்மளுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு சக்சஸ் வருதுன்னு. இவர் மெயினா வந்து இந்த கோர்ட்ல நடக்கிற வாதங்களை வந்து பயங்கரமா பிரதிபலிக்கிறாரு. அதுக்கு இன்சன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்து சஸ்பென்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடியவர் தான் ஜீது ஜோசப். சோ ஜீது ஜோசப்பும் மோகன்லாலுமே வந்து ஒரு படம் பிரசன்ட் பண்றாங்க போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஹையா தான் இருந்திருக்கும். லாயரா நடிக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹைப் எப்படி பயங்கரமா கிரியேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து மோகன்லால் வந்து ரொம்ப நாள் கோர்ட்டுக்கு போகாத மாதிரியும், ஐ எம் நாட் ரெடி ஃபார் த ட்ரையல்ன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. சோ அதனால படத்துக்கு ஒரு ஹைப் நல்லாவே கிரியேட் ஆச்சு. ஏன்னா ஜீது ஜோசப் கோர்ட் ரூம் வச்சு எடுக்கிறாரு போது கண்டிப்பா அதுக்கான ட்விஸ்ட், டர்ன்ஸ், ஒரு சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் என்ற எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில கிரியேட் இருக்கு. சோ வாங்க போய் நேரு படத்தோட ரிவ்யூ என்னன்றதை பார்த்துடலாம். சோ டு ஸ்டார்ட் வித் பாத்தீங்கன்னா, கணேஷ்குமார் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. சோ அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதை பேஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு, ஜெகதீஷ் இருக்காரு. ஜெகதீஷோட பொண்ணு தான் அவங்க. சோ அங்க போய் போனதுக்கு அப்புறமா தெரியுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. சோ அப்பா அம்மா வீட்டுல இல்லாத நேரம் அவங்க ரேப் பண்ணிருக்காங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கண் பார்வை இல்லாத பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து எப்படி அந்த கல்பிரிட்டை வந்து பிடிக்கிறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மைண்ட்ல ஓடினே இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி ஒரு கல்பிரிட்டை வந்து எப்படி பிடிச்சாங்க. சோ அந்த பொண்ணு வந்து பை நேச்சரா பாத்தீங்கன்னா இந்த சிற்பம் செய்யற பொண்ணு. சோ களிமண் சிற்பங்கள் செய்யறவ. சோ அதை பேஸ் பண்ணி அவர் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி சோ அதுல இருந்து கோர்ட் ரூம் வருது. சித்திக் வந்து குற்றவாளி தரப்புல இருந்து ஆஜராகிறாரு. அவர் கூடவே பிரியாமணி வராங்க. பிரியாமணி அவரோட பொண்ணா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அவங்களுமே லாயரா தான் நடிச்சிருக்காங்க. ஜெகதீஷ் போய் யார்கிட்ட போய் வந்து அவருக்கு அவர் பொண்ணு சார்பில் ஆஜராக சொன்னா யாருமே ஆஜராக மாட்டேன்றாங்க. அப்பதான் கணேஷ்குமார் ஒரு ஐடியா கொடுக்கறாரு. சோ கணேஷ்குமார் கொடுக்குற ஐடியா தான் போய் மோகன்லால போய் பாக்குறாங்க. சோ மோகன்லால போய் பார்க்கும்போது மோகன்லால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இந்த கேஸ் எடுக்க முடியாது, நான் பல வருஷம் ஆயிடுச்சு கோர்ட்டு பக்கம் வந்து, பட் நான் ட்ரையல்லாம் என்னால இப்ப பண்ண முடியாது, இப்ப நிறைய வருஷமா நான் ட்ரையலே பண்ணல, அதனால வந்து என்னால முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்றாரு. சோ அப்புறம் அவர் எப்படி கேஸ் எடுத்தாரு, கேஸ் எப்படி நடந்ததுன்றதுதான் பேலன்ஸ் இருக்க கதை. சோ எப்படி வந்து அந்த கல்பிரிட்டை வந்து இவன் தான் எப்படி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. சோ எனக்கு லாஸ்ட்ல என்ன நடந்ததுன்றதுதான் பேலன்ஸ் இருக்கிற கதை. உண்மையிலேயே இந்த படத்தை பத்தி சொன்னா ரொம்ப அருமையா கிராஃப்ட் பண்ணிருக்காங்க தான் சொல்லுவோம் ஜீது ஜோசப். சோ அவரு பாணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து சித்திக்கு மேலே ஒரு எரிச்சல் வந்துடும் அவர் கேட்கிற கேள்விகள்லாம். சோ அவ்வளவு இன்டென்ஸா நம்ம வந்து இந்த படத்துக்குள்ள போயிடுறோம் தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து எங்கேயுமே வந்து கண்ணாசனமா தான் பார்க்க தோணுது. எங்கேயுமே ஒரு லேக், ஒரு போரிங் அந்த மாதிரியான ஒரு சீனே கிடையாது. ஸ்டார்ட் வித் எண்ட் வரைக்குமே படம் வந்து பிரமாதம் அமர்க்கலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லும். ரொம்ப நாள் கழிச்சு மோகன்லால் வந்து ஒரு சட்டிலான ரோலு, ஒரு ஜஸ்ட் ஒரு லாயரா ஆஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர் நம்மளுக்கு தெரியும். அவர் எந்த ரோல கொடுத்தாலும் பிச்சு பெடல் எடுத்துருவாரு நம்மளுக்கு தெரியும். சோ அதே மாதிரிதான் இந்த படத்துமே ரொம்ப சட்டில்டா சோ லாயருக்கான அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாருமே அழ வைக்கிற மாதிரியான ஒரு சீனு. சோ அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு மோகன்லால். ஹி ப்ரூவ்ட் அகைன் ஹி இஸ் a கம்ப்ளீட் ஆக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன்லால் ஆகட்டும், பிரியாமணி ஆகட்டும், கணேஷ் ஆகட்டும், சித்திக் ஆகட்டும், ஜெகதீஷ் ஆகட்டும், ஜட்ஜா வந்திருக்க மேத்யூ வர்கீஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க பங்குக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சோ படத்துக்கு வந்து இது ஒரு ஆடட் பலம் தான். சோ படத்துக்கு பலமே தேவையில்லை. ஏன்னா பார்த்தா எங்குமே பிசு தட்டுல பக்கா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு ஜீது ஜோசப். ரொம்ப நல்லா அருமையா கிராஃப்ட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்றோம் இந்த படத்தை. விஷ்ணு ஷாம் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ எங்கெங்க தேவையோ ரொம்ப ஓவர் டோஸ் இல்லாம பர்ஃபெக்டா ஒரு நாவல் பாக்குற மாதிரியா வந்து மியூசிக் வந்து பண்ணிருக்காரு தான் சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா சதீஷ் குரூப் பண்ணிருக்காரு. சோ ஒரு நார்மலா ஒரு கோர்ட்டுக்கான என்னென்ன தேவையோ அதை வச்சு ரொம்ப பிரமாதமா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. இந்த படத்துல வந்து ஜெகதீஷ் பொண்ணா நடிச்சிருக்க பொண்ணு பிரமாதமா பண்ணிருக்கு. லிட்டரலா சொல்லணும்னா கிளைமேக்ஸ்ல வந்து கரையாத கல்லும் கரையோன்றதுதான் உண்மை. உண்மையிலேயே தியேட்டர்ல வந்து எல்லாருமே வந்து மனசு பாரத்தோட தான் வெளில வரும். சோ அந்த கண்ணு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீராவது வந்திருக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து. அந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்துட்டு கண்டிப்பா மோகன்லால் வந்து அந்த சீன் பிரமாதப்படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்லயே அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும்,
அவரோட ஆக்டிங் எல்லாமே மொத்த கம்ப்ளீட் ஆக்டரோட ஆக்டிங் ஃபேஸ்ல எடுத்துட்டு வந்து நல்லா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து பிரமாதமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா போய் ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கணும் படத்தை. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜீத்து ஜோசப், மோகன்லால் as well. எல்லாருமே இந்த படத்துல வந்து அவங்கவுங்க சித்திக்குமே கேட்க வேணாம், ஒரு பிரமாதமான ஆக்டர் சித்திக். அதுவும் கேரக்டர் ரோல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி எல்லாருமே ஜெகதீஷ், கணேஷ்குமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஜீத்து ஜோசப்போட ஒரு மைல்கல்ல இது ஒரு மைல்கல். இந்த படமும் வந்து மைல்கல்லா நிற்கொன்றது எல்லளவுமே சந்தேகம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த படம் வந்து ஒரு வர்த்தபிள் வாட்ச். கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஒரு எவ்வளவோ தேவையில்லாத படம், மசாலா படம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தெல்லாம் பார்த்து நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். அகைன் a good movie from மலையாளம் மாலிவுட் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.